ஒரு இந்த படத்தை பற்றி நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசும்பொழுது எஸ்.ஏ. சூர்யா அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது, இவங்களை போடணும் அவ்வளோதான். ஸோ அப்போ அவரோட ஃப்ரேமை நாங்கள் ஃபுல்லாகவே க்ளீனாக வச்சுருந்தோம், ப்ளைனாக. விக்ரம் சாருக்கு வந்து ஒரு ஆஃப் மைண்டில் இருப்பார், அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு ஷேட் வர்ற மாதிரி வச்சுருந்தோம்னு சொன்னீங்க. அப்புறம் நம்ம சுராஜோட அப்பா கேரக்டர் வந்து விக்ரம் சார் கிட்ட பேசும்பொழுது அந்த ஷேடோ இவர் மேலே விழுற மாதிரிலாம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இவ்வளவு தூரம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஒரு ஸ்கிரிப்டை வந்து சொன்னதுக்கு அப்புறம் டைரக்டர் சொல்லக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே தாண்டி நீங்க ஒரு சினிமாட்டோகிராஃபரா இது எல்லாத்தையுமே டைரக்டர் ஃபீல் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. சில டைரக்டர்ஸ் ஃபீல் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே சொல்லவும் முடியாது. நீங்க ஒன்று ஃபீல் பண்றீங்க இல்லையா? இந்த ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கதை நான் கேட்கும்போது எனக்கு விஷுவல் தான் ஓப்பன் ஆகும் மைண்டில். ஜென்ரலாகவே ஒரு விஷுவல் எனக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அந்த விஷுவல் டைரக்டர் கூட கனெக்ட் ஆகுதான்னு அப்பப்போ நான் செக் பண்ணிப்பேன். அப்படி ஆயிடுச்சுனாலே நம்ம வந்து கிட்டத்தட்ட அவங்க விஷுவலை கொண்டு வந்துட முடியும்னு அந்த கான்ஃபிடென்ட் வந்து. ஓகே. அப்புறம் சினிமாட்டோகிராஃபராக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துக்கிறேன் நான்னா, கிடைக்கிற நம்ம ஃப்ரேம் எங்கெல்லாம் நமக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் பண்ண முடியுமோ அது இந்த லென்ஸில் தான் நம்ம பண்ண முடியும். காம்போசிஷன், லைட்டிங்கில் அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் நான். அது டைரக்டருக்கும் கன்வின்சிங்காக இருக்கிற மாதிரி தான் பண்ணி எல்லா படத்துலையுமே அப்படி தான். ஓகே. அதில் இதில் வந்து இன்னும் நெருக்கமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து ப்ரொமோ ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷாட்டு அந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிளகா இதுக்குள்ள வந்து சார் ஒரு கன் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அதான் ஃபஸ்ட்டு ஷாட்டு ப்ரொமோவில். நானும் அருணும் ஒர்க் பண்ணும்போது அந்த ஷாட் வைக்கும்போது நானும் அருணும் இதுவரைக்கும் இதுக்கு மேலே 10 படம் பண்ண ஃபீல்டில் தான் அந்த ஷாட்டே வைக்கிறோம். அவர் அருண் வந்து சொன்னார் ஃபஸ்ட்டு ஷாட் முடிச்சு சார் அவர் 2 சேர்த்து ஒரு 10 படம் பண்ண மாதிரி இருக்குது சார் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போது. ஓகே.